வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் கதாநாயகனுக்கு வந்த சோதனையும் செய்த சாதனையும், அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சோதனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம், அவற்றை வென்று சாதனைகளாக உருவாக்குவோம் அப்படிங்கிறது தாங்க வெற்றிக்கான ஒரு சூத்திரம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாத மனிதன் யாருமே இல்லை. ஆனால் சோதனைகளை வென்று முன்னேறுபவர்கள்தான் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். இந்த உண்மையை இந்த தலைப்பு நிச்சயமாக உங்களுக்கு நினைவுபடுத்தும். நம்ம ஜனநாயகன் கதாநாயகனுக்கு வந்த சோதனையை பார்ப்போம். தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ரசிகர்கள்லாம் அவ்வளவு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த திரைப்படம் அறிவிக்கப்பட்டதுலேருந்தே மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு அது உருவாக்குச்சு. அதுவும் அது அவரோட கடைசி படம்னு வேற அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஏன்னா அரசியல் அவர் என்ட்ரானதால். படம் வெளியீட்டுக்கு முன் சென்சாரோட தாமதம். அவங்க அறிவித்த தேதியில் படம் ஜனவரி 9 சொன்னபடி படம் வரல. ஆனால் தியேட்டரில் டிக்கெட்டு புக்கிங்லாம் சாதனை படைச்சதுங்க. ஒரு வாரத்துக்கு புக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஊருக்கு 4 தேட்டரில் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் தியேட்டரே விழா கோலம் பூண்டு போச்சு. ரசிகர்கள்லாம் அங்கங்கே என்னது ப்ளக்ஸு அது இதுன்னு வச்சு தோரணம் கட்டி ஏதோ திருவிழா கோலமாக்கி வச்சுருந்தாங்க. ரசிகர்களும் ஊடகங்களும் குவிஞ்சு போய் கிடந்தாங்க தேட்டரில். ஏன்னா இந்த யூடியூபர்ஸ்லாம் என்ன படத்தை பற்றி ஏதாவது கமாண்ட் பண்ணணுமே அப்படின்னு ஒரு கூட்டம், புகழ்ந்து பேசணும்னு ஒரு கூட்டம், இப்படி கூட்டம் குழுமி போய் கிடந்தது. ஆனால் எல்லாருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. படம் வெளிவரவில்லை. பெரும் ஏமாற்றம். ஆளும் கட்சியின் சதி அப்படின்னு விஜய் ரசிகர்கள் கொந்தளிச்சாங்க. தயாரிப்பு குழு நீதிமன்றத்தை நாடிச்சு. நாட்கள் தான் ஓடிச்சே தவிர இதில் ரசிகர்கள் மத்தியில் ஜனநாயகனுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. படம் வெளிவர்றதுக்கான அறிகுறியே தெரியலை. ஆனால் சோதனை நமக்கு என்ன பண்ணும்னா ஒரு வேதனையை கொடுக்க தான் செய்யும். அப்படி ஜனநாயகனுக்கு சோதனை மனசில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிது ரசிகர்களுக்கு. சோதனைங்கிறது ஒரு முடிவு இல்லைங்க, அது வெற்றிக்கான தொடக்கம் அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு புரியலை. அப்புறம் சட்டமன்ற தேர்தல் தேதி வெளியாயிருச்சு. ஏப்ரல் 23 தேர்தல், எண்ணிக்கை மே 4 வெளிவந்துச்சு. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு 500 திரையரங்கத்தில் போட்டிருப்பாங்களா, அல்லது ஒரு 600 திரையரங்கம்னு வச்சுக்கோங்க. ஆனால் படம் அல்ல. தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதுலேருந்து உங்கள் விஜய் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாருங்க. ஒவ்வொரு வீட்லேயும் டிவியில் நேரடி ஒளிபரப்பு ஓட தொடங்கிருச்சு. விஜய் வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வரலாறு காணாதபடி கூடுச்சு. அதே பேசும் பொருளாச்சு. ஒவ்வொரு கட்சியும் கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டாகாது அப்படின்லாம் வசனம் பேசினாங்க. எல்லா தலைவர்களும் அதான் சொன்னாங்க. எந்த சேனலை வச்சாலும் உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மகன் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் முதல் ஜென் இஜெட் வாக்காளர்கள் வரைக்கும் மனதில் போய் குடியேறிட்டார் மனுஷன். இப்படியே டிவியில் விளம்பரங்களாக வந்து ஊடகங்கள் தொடர்ந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக் எதை தொட்டாலும் இதுதான். இதுக்கிடையில் கரூர் துயர சம்பவம் அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் சந்திப்புக்கு தடை. எஸ்ஓபி போட்டாங்க. இவ்வளோ பேர் தான் வரணும், இப்படி மேடை போட்டிருக்கணும், ஆம்புலன்ஸ் இருக்கணும், தீயணைப்பு வாகனம் இருக்கணும், கர்ப்பிணிகள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, பெரியவங்க வரக்கூடாது, இப்படிலாம் போட்டாங்க. பாசு வேறு 3000 பேர் தான் அனுமதி. இப்படி எல்லாம் ஏகப்பட்ட தடைகள். இது போன்ற விஷயங்கள் ஜனநாயகன் சினிமாவுக்கும் தடை, தலைவன் மக்களை சந்திக்கவும் தடையா அப்படின்னு அவர் மேலே அன்பு கொண்டவங்கள்லாம் அன்பையும் பெற்றார், அனுதாபத்தையும் பெற்றார் விஜய். இதன் மூலம்
234 தொகுதியிலையும் உங்கள் விஜய் தாங்க வேட்பாளர் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் எந்த வேட்பாளரும் யார் மனசுலையும் கிடையாது. விஜய் தான் 234 தொகுதியிலையும் பதிவாச்சு. புதிய சின்னம் விசிலு. அந்த விசிலையும் தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதுவே மக்களோட மனசில் பதிவாச்சுங்க. பணம் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, வேட்பாளர் யாருன்னு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு மே 4 எண்ணிக்கை ஆரம்பம். காலையில் ஆரம்பம் முதலே விசிலு தான் முன்னிலை. நம்ப முடியலை. எந்த கட்சியும் எல்லாம் அது என்னது கோமாக்கு போன மாதிரி போயிடுச்சு. பழைய கட்சிகள்லாம் பாதியிலேயே. எங்கே பார்த்தாலும் முன்னிலை தமிழக வெற்றி கழகம். 108 இடங்களில் வெற்றி. விஜய் அவர்கள் நின்ற 2 இடத்துலையும் வெற்றி. மனுஷன் தமிழ்நாடு சிஎம் ஆகிட்டார். அது ஒரு போராட்டம்தான். ஆனால் அடித்து பிடிச்சி சிஎம் ஆகிட்டார். நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு ஜனநாயகன் ஆகலாம். அதுக்கு அதிகாரம் தேவையில்லை. நல்ல எண்ணம், நேர்மை, கடின உழைப்பு, மக்களுக்கான அக்கறை இருந்தால் போதுங்க. அதனால் சோதனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். அவற்றை வென்று சாதனைகளாக உருவாக்குவோம். சோதனை வந்தால் மனம் தளராதே. சோதனையை வென்றால்தான் சாதனை பிறக்கும். அப்படித்தாங்க ஜனநாயகன் இன்னைக்கு தமிழகத்தின் நம்பர் 1 நாயகனா சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்கிறாரு. நன்றி, வணக்கம்.